திரு தனியரசு ஒருங்கிணைன்னு சொல்றீங்க. ஒருங்கிணைன்னு சொல்ற நீங்கெல்லாம் முதல்ல ஒருங்கிணைஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அதுல எங்க மூத்த அரசியல் விமர்சகர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாங்க, இப்பவும் டெல்லி என்ன எப்படி அதை அணுகிறாங்கிறத பொறுத்து நிலைமை மாறலாங்கிறத ஒரு கருத்தை சொன்னாங்க. ஏன்னா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு அது 45 விழுக்காடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை அது 19 விழுக்காடு 20 விழுக்காடு 20+ அளவுக்கு சரிபாதிக்கு மேல வாக்கு சரிவை சரித்து விட்டு ஜீரோவில் அதாவது நோட்டாவில் இருந்த பாஜகவை கிட்டத்தட்ட அது அதிமுகவுக்கு இணையாக 17, 18, 19, 20 விழுக்காடு என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருதுருவ அரசியலாக இருந்த தமிழ்நாட்டை பாஜக கூட்டணி தான். பாஜக என்ன தனித்து வரல அந்த இடத்துக்கு இல்லையா? இப்ப தனித்து வரல. ஆனா திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற இடத்துக்கு இப்ப அதிமுகவை வெளியேற்றிவிட்டு டிஎம்கே வெர்சஸ் பிஜேபிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இந்த போர் நடக்குது இல்ல. இதைத்தான் பாஜக விரும்பியது. பாஜகவின் விருப்பத்திற்கு அதிமுக இரையாகியது. இரையாகி கிடக்கிற அதிமுக பலகீனப்பட்டு இப்ப 3-4 அணிகளா இருக்கிறாங்க. அதுல எடப்பாடியினுடைய அணி வலிமையா இருக்கிறது. அது எங்க அக்னியை பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமன்றத்தில் போராடி வெற்றிகளை பெற்று கட்சியின் தலைமை நிர்வாகியாகவும் அதனுடைய வலிமையான சின்னம் இரட்டை இலையும் எடப்பாடியிடம் தான் இருக்கிறது. ஆகவே எடப்பாடி விரும்பியதுதான் கட்சியில் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல. ஆனா ஒரு அரசியல் கட்சி ஒரு ஜனநாயக பண்புகளோடு ஆட்சி அதிகாரத்தை அடையணும், அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நன்மை செய்யணும். இதுதான் அரசியல் கட்சியினுடைய நோக்கம். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஆகப்பெரும் நாட்கள் ஆண்ட ஒரு மாபெரும் மக்கள் பேர் இயக்கம் அதிமுக. அது புரட்சி தலைவி அம்மா அப்படி ஒரு வலிமையான கட்சியாக அதை மக்களின் நம்பிக்கையை பெற்றிருந்த அந்த கட்சி இப்பொழுது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு சரிவை அதிமுக சந்தித்திருக்கிறது. அது ஓராண்டு அல்லது ஈராண்டு அல்லது ஒரு தேர்தல், 2 தேர்தல், 3, 4, 5 இல்லாம கிட்டத்தட்ட 9 தேர்தல் 10 தேர்தலை தோற்று இன்னமும் அது தன்னை திருத்திக் கொள்ளாமல் பலகீனமான நிலை தொடர்வதற்கு எடப்பாடி விரும்புகிறார். அல்லது எடப்பாடி அந்த தோல்வியை சுமந்து கொண்டு கட்சியை இந்த வீழ்ச்சிக்கு துணையேற்கிறார் என்றால், ஆனா அது ஒரு ஆரோக்கியமான அரசியலானதுக்கு குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கின்ற கடைசி தொண்டனுக்கு இருக்கிற அக்கறை கூட எடப்பாடியிடம் இல்லை என்கின்ற ஆதகத்தை தான் 1.5 கோடி தொண்டர்கள் அல்லது எடப்பாடி சொல்லுவதை போல 2 கோடி தொண்டர்கள் கடுமையா அந்த ஒருங்கிணைப்பை விரும்புகிறார்கள் அல்லது நிர்வாகிகளே விரும்புகிறார்கள். எடப்பாடிக்கு என்னன்னா நேரடியாக எடப்பாடியிடம் சண்டையிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ அல்லது செயற்குழு கூட்டத்திலேயோ தனிப்பட்ட முறையிலோ அவரோடு விவாதித்து அவருடைய முடிவை மாற்றுவதற்கு இவர்கள் போய் விவாதிக்கிறது இல்லை. அல்லது ஒரு 5 பேர் விவாதித்தார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அது இந்த செய்தி வெளியிடல. சரி பரவாயில்ல, வெளியிலிருந்து ஒரு மையமாக இருந்து இப்ப டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ், இபிஎஸோட ஒரு இணக்கமான ஒருங்கிணைப்புக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம்னு சொன்ன மூத்த கட்சியினுடைய நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதியாக இருந்து அம்மாவினுடைய தலைவருடைய அன்பை பெற்ற கேசிபி மாதிரி, புகழேந்தை அண்ணன் மாதிரி, பிரபாகர் அண்ணன் மாதிரியான இந்த எடுத்துக்கிட்ட முயற்சிக்குனே ஒரு குழு வச்சாங்கல்ல, ஒருங்கிணைப்பு குழுன்னு. அந்த குழுவினுடைய எந்த முயற்சியும் நகர்வும் ஒரு முகாமில் கூட அவர்கள் சென்று பேசி ஏதாவது ஒரு இசைவை பெற்றார்களானா அவர்களாலேயும் அது சாத்தியப்படல. ஒரு முறை கூட ஒருவரை கூட சந்திக்க முடியாத அளவுக்கு இன்னும் இடைவெளி நீடிக்கிறது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கம் தான். இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுவதற்கு அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி முன்னேற்ற பாதைக்கு ஒருங்கிணைப்பு என்கின்ற அந்த மைய புள்ளியை நோக்கி நகர்வதற்கு எந்த ஆற்றலாலும் முடியல. ஏன்னா இந்த சிதைத்தது பாஜக. அது மிக கடுமையான முழு அதிகாரத்தை விதிகளுக்கு புறம்பாக பயன்படுத்தி அதிமுகவை அது 3-4 பிரித்து இப்பொழுது பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வலிமையான நிலையில் அவர்களுக்குள்ளாக கருத்து முரண்பட்டு பிரிந்து நிற்கிறார்கள். இதுல எங்க சார் பாஜக வந்துச்சு? இவர்களுக்குள்ள என்னையா கருத்து வேறுபாடு? இப்ப கூட எங்க ரவீந்திரன் ஐயா இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, கேசிபி எல்லாம் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை ஏற்பது யார் அல்லது யார் தலைமையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் கட்சியில் இணைந்து கட்சி நலனுக்காக ஆட்சியை நிர்வகிப்பதில் துணையாக இருப்பது யார்?
தலைமையேற்று நடத்துவது யார்? இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? அதிகாரத்தை, தலைமை அதிகாரத்தை கைப்பற்றி நான் தான் அந்த தலைமை பொறுப்பிலிருந்து கட்சியை வழிநடத்துவேன், கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் அரியணையில் நான் தான் அமர்ந்திருப்பேன் என்பதை தவிர இவர்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது? இந்த கருத்து வேறுபாட்டை உருவாக்கியது யார்? இப்ப சின்னமாதான் எல்லாரும் நாங்க ஏகமானதா எந்த சின்ன கருத்து வேறுபாடு கூட இல்லாம நாங்க சின்னமாவை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் ஏற்பட்ட நெருக்கடியில் அண்ணன் வெளியேறிய பிறகு தனிமை யுத்தத்தை துவக்கிய பிறகு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர்ல தனியரசு உட்பட எடப்பாடியை சின்னமாவை நாங்க தேர்ந்தெடுத்தோம். சின்னமாவுக்கு ஒரு நெருக்கடியை தந்து சிறைக்கு போனாங்க. பிறகு எடப்பாடியை சின்னமா முன்மொழிந்தார்கள், நாங்க வழிமொழிச்சோம். இப்ப அவர் முதலமைச்சரா இருந்தார். அப்புறம் ஏற்கனவே முன்மொழிந்து தன்னை அரியணையில் அமர்த்திய சின்னமாவுக்கும் எடப்பாடிக்கு என்ன நெருக்கடி? இப்பொழுது வரை இப்ப எங்க அக்னியா கூட சொல்றாங்கல்ல, நீங்க டிடிவியை பத்தி கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஓபிஎஸ் எங்க மேல வழக்குகளை போட்டார், கடுமையா இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார், ஆகவே நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, டிடிவி மேல ஒரு சார்ஜ் பண்றீங்க, ஓபிஎஸ் மேல பண்றீங்க. சின்னமா மீது இந்த எடப்பாடியினுடைய அணியினர் அல்லது எடப்பாடி எந்த குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் சின்னமாவை கட்சியை விட்டு நீக்கிறீர்கள் அல்லது கட்சியில் ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிரமம்? இன்ன காரணத்திற்காக சின்னமா அவர்களை, அதாவது எனக்கு பதவியை தந்த முதலமைச்சர் அரியணை தந்த சின்னமா அவர்கள் எனக்கு அரியணையில் அமர்த்தி விட்டு அவர்கள் சிறைக்கு சென்று ஒரு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்து விட்டு வெளியே வந்த பிறகும் கூட எடப்பாடி குறித்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தோ ஒரு வார்த்தை கூட இதுவரை விமர்சிக்காத, குறை சொல்லாத சின்னமா அவர்களை பற்றி கட்சி ஒருங்கிணை வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், உயிரை தந்து உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவின் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்பதை தவிர சின்னம்மா அவர்கள் எந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தினார்? அப்படி தன் விரும்புகிற அந்த உயர்ந்த கருத்தியலோடு இருக்கிற கட்சியின் நலன்கள் மட்டுமே அக்கறையில் இருக்கிற சின்னம்மாவை மீது எந்த அடிப்படையில் நீங்கள் சின்னம்மா அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி இதுவரைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொதுவெளியிலோ சொல்லி இருக்கிறாரா? அல்லது செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானம் இயற்றி இருக்கிறார்களா? ஆகவே சின்னம்மா அவர்களை நீங்கள் எந்த குறை அல்லது எந்த குற்றத்தை சுமத்தி வெளியேற்றினீர்கள்? ஒன்றுதான் பேசலாம் ஐயா, முடிச்சிருங்க. ஒன்றே ஒன்றுதான். வந்தால் தலைமை பதவி, அதாவது எடப்பாடி இருக்கிற பொதுச் செயலாளர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவிக்கு சின்னம்மா அவர்களால் ஏதாவது நெருக்கடி ஏற்படும் என்று இவர் அஞ்சுகிறார். அதையாவது நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. சின்னம்மா அவர்களே, நான் இன்னொரு 5 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இருந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதையும் சொல்லலையே. தனி அரசு 2 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிருக்குயிரான தொண்டர்களை நம்பி இவர்கள் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். இவர் நம்ம டெல்லி கெஞ்சி, பாஜகவினுடைய அரசு கெஞ்சி, இப்ப வருமான வரித்துறைக்கோ அல்லது அமலாக்க பிரிவுக்கோ மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்புகளுக்கோ வழக்குகளுக்கோ அஞ்சி மாபெரும் ஒரு திராவிட பேர் இயக்கத்தை இவர்கள் சிதைத்து அல்லது இவர்களுக்குள் ஒன்றுபடுவது தாமதப்படுத்துவது அல்லது ஒன்றுபடுவதில் பதவியை பகிர்ந்து கொள்வதில் தனக்கு இருக்கிற அந்த ஒரு பிடிவாத போக்கு, இவைகள் எல்லாம் கட்சியை இத்தனை ஆண்டு காலம் கட்டி காப்பாற்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் சிதைந்து எந்த கோட்பாட்டுக்கு எதிராக திராவிட கருத்தியல் தமிழ் மண்ணில் தோன்றியதோ, தந்தை பெரியாரும் பேரறிஞரும் அதை அடையாளப்படுத்தினார்களோ, அதை கட்டி காத்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அடைகாத்து வலிமைப்படுத்தினார்களோ, அதற்கு நேர் எதிர்மாறாக இப்பொழுது இருக்கிற நிலைமை எடப்பாடியினுடைய தலைமையிலான அதிமுக அல்லது மற்ற முனைகளும் அப்படி அதுக்காக சார்ந்திருப்பது ரொம்ப பிழையானது, தவறானது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி உறுப்பினர்களினுடைய தொண்டர்களினுடைய நலன் கருதி எடப்பாடி, சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ் விரைந்து தங்களுக்குள் ஒன்றாக கலந்து பேசி பதவிகளை பகிர்ந்து கொண்டு வலிமையாக இந்த 2020 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அது விரைவில் நடக்கும். அல்லது நடப்பதற்கு தடையாக இருந்தால் அந்த தடையை தகர்க்க வேண்டும் என்பது தனியார் விருப்பமையா?